ம் நல்லா சாலம் நல்லா வெந்துருச்சு. நீ எடுத்துடலாம். அது நல்லா நல்லா கலக்கலாம். அம்மா இன்னைக்கு என்ன செய்ய போற? இன்னைக்கு குச்சிக்காவங்க சிப்ஸ் போட்டுக்கலான்ட்டு குச்சிக்காவங்க ஒழுங்க வந்திருக்கிறேன். சரி சரி புடுங்க. ஈரம் இருக்குதாம்மா பிடுங்கிறதுக்கு? ஈரம் இருக்குது. கொஞ்சம் குச்சி கொஞ்சம் வெயிட் பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேகம் ஓடிக்குதா? அம்மா ஈரம் இருக்குதா பிடுங்கிறதுக்கு? ஈரம் இருக்குது. கொஞ்சம் வேரெல்லாம் கீழே இறங்கிடுது. கொஞ்சம் பிடுங்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. பிடிங்கலாம் ஈரம் இருக்கிறதுனால. முறிஞ்சிருச்சா இருக்குது? இல்லை வந்துருக்கு. பிடுங்கிட்டியாட்டு இருக்குது. ஒரு 2 செடி ஒட்டுக்கா இருக்குது. இது கொஞ்சம் இனிச்சமா இருக்குல்ல இந்த கிழங்கு? கொஞ்சம் நல்லா இருக்கு. வெள்ளை கிழங்கு கொஞ்சம் இனிப்பு தண்ணி இருக்கு. வேவிச்சா நல்லா இருக்கு. அதனால இதுல சிப்ஸும் போடலாம். சிப்ஸும் புடுங்குறேன். வேவிச்சாலும் சூப்பரா இருக்குது. நல்லா இருக்குது. கருப்பு கிழங்கு விட இந்த கிழங்கு நல்லா இருக்கு. ஆமா. ஒரு செடிக்கு இவ்வளவு கிழங்கு. போய் தண்ணி போய் கழுவிக்கலாம். தண்ணி மோட்டர் தண்ணி வருது, கழுவிக்கலாம். அப்படியே அங்கேயே மேட்டில் வைமா. மண்ணாகுமா மறுபடியும். காட்டுக்கு தண்ணி பாயுதா? ஆமா, காட்டுக்கு தண்ணி பாயுது. புடுங்கறனால அப்படியே வெளியே கழுவிக்கலான்னு கழுவுறேன். வீட்டுல போய் ஒரு கழுவிட்டே இருப்பானு. மோட்டர் தண்ணியே கழுவி கொண்டு போய்க்கலாம். சரி சரி. கொஞ்சம் ஹார்ட் ஆயிருச்சுல. கொஞ்சம் ஊக்கமாயிருச்சு. சரி, எடுத்துட்டு போய்க்கலாம். கை வேற கொண்டு வரல. கட்டிக்கலாம். தலை கட்டின துணியிலே ஒரு கட்டிக்கலாம். போலாம். குச்சிக்காவும் சிப்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. சிப்ஸ் சீவிக்கலாம். அம்மா சூப்பரா விழுகுது சிப்ஸுக்கு. அப்புறம் கடையில இப்படித்தான் போடுறாங்க. நம்ம அந்த மாதிரி நம்மளும் பழகிக்க வேண்டியது. நம்ம வீட்டுக்கு சொல்றதுனால அப்புறம் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. வெந்துருச்சு. நீ ஒரு பேருக்கு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுது.
நல்லா வேவிட்டு நீ கொஞ்ச நேரம் வேவிட்டு அப்புறம் மற்ற வெந்த பிற்பாடு எடுத்துக்கலாம். நல்லா சல நல்லா வெந்துருச்சு, நீ எடுத்துடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு பொடி போட்டுக்கலாம். ஒரு ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன் மிளகு பொடி. உப்பு தேவைக்கு அளவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போடுறேன். குளிக்கல அது நல்லா நல்லா கலக்கலாம். எங்கள் ஓட்டத்தில் கிழங்கு இருக்குது, அதை பிடிங்கி சிப்ஸ் போட்டுக்கிறேன். நல்லா கடையில் செய்கிற மாதிரி நல்லா இருக்குது. நீங்களும் கிழங்கு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சீவி எண்ணெயில் போட்டு குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். அது